மூத்த கிறிஸ்தவ பத்திரிகையாளர் இவர். இன்றைய வானுமுதம் பத்திரிகையின் ஆசிரியர் சகோதரன் கிங்ஸ்லி அருணோதயகுமார். போப் கல்லூரியில் பயின்றவர். சாயர்புரத்தின் நன்முத்து. சகோதரன் எமில் ஜெபசிங் அவர்களின் கனல் சிந்தும் வரிகளாலும் வசீகரிக்கும் வாழ்க்கையாலும் கவரப்பட்டு ஊழியத்திற்கு தன்னை அர்ப்பணித்தவர். வாலிபர்கள் மத்தியில் ஆண்டவர் இவரை வல்லமையாக பயன்படுத்தி வருகிறார். பிஷப் ஜேசன் எஸ் தர்மராஜ் அவர்கள் 1934 வருடம் சாயர்புரத்தில் பிறந்து படித்து குரு பட்டம் பெற்று பல இடங்களில் குருவானவராக பணியாற்றினார். 1985 வருடம் முதல் 15 வருடங்கள் நெல்லை பேராயராக பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ளார். 1976 வருடத்தில் சாயர்புரத்தில் YMCA தொடங்கப்பட்டது. 1997 வருடம் கம்ப்யூட்டர் வகுப்புகள் தொடங்கப்பட்டன. பல கிராமங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு கம்ப்யூட்டர் கல்வியை வழங்கி வருவதோடு இன்னும் பல சேவைகளை இந்நிறுவனம் செய்து வருகிறது. நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்தின் போது இக்கட்டிடம் திறந்து வைக்கப்பட்டது. 1989 வருடம் முதல் இங்கு தட்டச்சு, தையற்கலை, மோட்டார் பழுது பார்க்கும் பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. 2 சக்கர வாகனங்கள் பழுது நீக்கி தரப்படுகின்றன. 1981 ஆண்டு உலக ஊனமுற்றோர் ஆண்டாக கொண்டாடப்பட்டது. அதன் நினைவாக 1991 ஆண்டு ஜூலை மாதம் 11 நாள் சாயர்புரத்திலும் மனவளர்ச்சி குன்றியோர் பள்ளி அத்தியட்சா தினத்தால் ஆரம்பிக்கப்பட்டது. துவக்கத்தில் 5 மாணவ மாணவிகளை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட இப்பள்ளி இன்று 30 மாணவ மாணவிகளோடு இயங்கி வருகிறது. 2000 வருடத்தில் ஆகஸ்ட் மாதம் 10 நாள் நடந்த சேகர கமிட்டி கூட்டத்தில் பொறியியல் கல்லூரி தொடங்க தீர்மானிக்கப்பட்டது. தேவனாலே எல்லாம் கூடும் என்ற வசனமே இக்கல்லூரிக்கு தேவன் கொடுத்த வார்த்தையாகும். டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி காலை 9 மணிக்கு சிற்றாலயத்திற்கும் கல்லூரி கட்டிடத்திற்கும் அடிக்கல் நாட்டப்பட்டது. செங்கலாலும் சிமெண்டாலும் மாத்திரமல்லாது விசுவாசத்தாலும் ஜபத்தாலும் கட்டப்பட்டது இந்த பொறியியல் கல்லூரி. 2002 ஆண்டு முதல் இக்கல்லூரி செயல்பட துவங்கியது. 2003 டிசம்பர் 4ஆம் தேதி சிற்றாலயம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. என்ஜினியர்ஸ் ஃபார் கிரைஸ்ட் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு கல்லூரி சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. உங்க சொந்த ஊர் என்ன? எங்க சொந்த ஊர் மதுரை பக்கத்துல பந்தல்குடி. நீங்க சாயர்புரத்துக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது? சாயர்புரத்துக்கு வந்து இப்போ 22 வருஷம் ஆகுது. நீங்க எதுக்காக சாயர்புரத்துக்கு வந்தீங்க? எங்க ஹஸ்பண்டுக்கு சாயர்புரம் சென்ட்ரல் பேங்க்ல வேலை கிடைச்சிது. அதனால நான் சாயர்புரத்துக்கு வந்தேன். நீங்க சாயர்புரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்படி இயேசுவாமி ஏற்றுக்கொண்டீங்க? நாங்கள் சாயர்புரத்துக்கு வந்தது பிறகு 2000 ஜனவரி 1 நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டோம். நீங்க இந்த சாயர்புரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க அடைஞ்ச ஒரு நன்மையா இல்லாட்டி உங்க வாழ்க்கையில நீங்க பெற்ற பயனா நீங்க எதை நினைக்கிறீங்க? கர்த்தரின் ஜனமா இருக்கிறதே பெரிய பாக்கியமா இப்ப நாங்க நினைக்கிறோம். உங்க சொந்த ஊர் எது? புதுக்கோட்டை அருகிலுள்ள கீழக்கூட்டுறவு இந்த கிராமம். நீங்க சாயர்புரத்துக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது? 20 வருஷம். சாயர்புரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க இயேசுவாமி ஏற்றுக்கொண்டீங்க இல்லையா? அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில நீங்க அடைஞ்சிருக்கிற முன்னேற்றம் என்ன? இல்லாட்டி உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கான்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? தொழில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. உள்ளத்துல பெரிய சமாதானம். இந்த உலகம் கொடுக்கக்கூடாத ஒரு சமாதானம். அது உலகம் அந்த சமாதானத்தை நம்ம அது சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு உள்ளத்துல பெரிய ஒரு சந்தோஷம், சமாதானம். இன்னைக்கு அவ்வளவு ஒரு ஆசீர்வாதமா நான் இருப்பேன். உடம்பு இந்த டிசிடி உங்களுக்கு முந்தைய கால தியாகமான வாழ்வையும் மற்றும் தெரிய வேண்டிய சரித்திரங்களை அறியவும்
மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என நம்புகிறோம். சரித்திரங்களை பார்த்து அறிந்த நாமும் சரித்திரத்தின் நாயகனாம் இயேசு கிறிஸ்துவுக்காக புதிய சரித்திரம் படைக்க தலைமுறை தலைமுறையாக ராஜரீக பண்ணும் கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென்.